ஜெய் நீதி அரசர் கணக்கு போடுதார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் மழையை உடைச்ச கணக்கு கூட எடுப்பார். ஓரளவுக்கு முக்கால்வாசி மணலை நிப்பாட்டிட்டார். இப்போ மழையை நிப்பாட்டணும். மலையில் உடைக்கிறவன், மலையை பாசு போடுறவன், அதிகாரியிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து கையெழுத்து போடுறவன் பூரா நீதி அரசர் இவர் காலடியில் மாட்டுவான். அந்த டைமில் மாட்டுவான். இப்போ கணக்கு போட்டார். மாட்டுதானா தாசில்தார் கலெக்டர் கலெக்டர் போட்டுவான். தாசில்தார் கழுத்து போடுவான். பூரா ஒரு போலித்தனமாக ஒரு பில்லுகளை அடித்து பேப்பர் அடித்து எழுதி பூரா விடுதான். அது நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியும். இது யார் கணக்கு கொடுக்க, இது யார் கணக்கு எடுக்க அப்படின்னு அவங்க எல்லோரும் நினச்சாங்க. கடவுள் போட்டார் கணக்கு. இது 30 இராணுவம் உள்ள வரையில் எடுத்துருவோம். துவைச்சி எடுத்துக்கிடுவோம். மலையை உடைச்ச கணக்கு பூராமே கிராமாதிகாரி தலையாரியை தூக்குவான். அடுத்தாப்புல வட்டம் மாவட்ட வாரி வச்சுட்டால தாசில்தார் பிஓ கலெக்டர் உச்சி குடும்பியை தூக்கையில் உள்ளே வந்துடுவான். சிவன் கோயில் ஆலயத்துக்கு தூக்கிட்டு வந்துடுவான். சொல்ல முடியாது. இறங்கினோடனே மலையை உடைச்சது தான் பிடிப்பான். உனக்கு இருக்கிற இடம் எவ்வளோ வருங்கிற கேள்வி இவர் போட்டார் கடவுள். அவன் வந்ததும் கேள்வி கேட்பான். உனக்கு படுத்து எந்திக்கிறதுக்கு எவ்வளோ இடம், உனக்கு விவசாயம் கொடுத்துருக்காரு, கடவுளே கொடுத்துருக்காரு, ஆடையை கொடுத்துருக்காரு. சரி, எதுக்குடா இப்படி கையெழுத்தை போட்டு விவசாயத்தில் பூரா பில்டிங்காக போட்டு எதுக்குடா இப்படி? அப்போ இந்த மலையை உடைச்ச கணக்கில் தூக்கியாச்சுன்னா அப்போ வீடு வாரி உள்ளே வரணும். இங்கேருந்தே வரும். மலையை உடைச்ச கையெழுத்து போட்டவன் பூரா அப்படியே உள்ளே வரும். இப்போ பூரா மலைக்கு உள்ளே வந்துட்டான். பூரா மணல் எல்லாம் இப்போ மலையை உடைக்க ஆரம்பிச்சு. அந்த மலைக்கு உள்ள கணக்கு இப்போ முடிக்காது. மலையை உடைச்ச கணக்கு நீதி அரசர் பிடிக்காது. எல்லா சிவன் கோயில் ஆலயம் இருக்கிற பக்கத்தில் எத்தனை மலைகள் இருந்ததுன்னு கணக்கு அந்த நேரம் எடுக்கணும். அரைவாசி உடைச்சிருந்தாலும் சரி, காவாசி உடைச்சிருந்தாலும் சரி, இது யார் அப்படிங்கிற கணக்கு அவன் துவைச்சி எடுப்பான். கணக்கு போட்டாரு. அமைதியாக போய்க்கோ. நீதி அரசர் போட்டார். இந்த கணக்கு விட மாட்டார். நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கேட்டுக்கப்பா, கீழே வழக்கறிஞர் கேட்டுக்கோ. நீதி அரசர் இனிமே விடமாட்டார். மணலை அள்ளினதுக்கே இப்போ உள்ள 1-2 சிக்கல் வருது, ஓடுது. அந்த காகித பேப்பரை அதிகாரிகளை கொடுத்து சமாளித்து ஓடுதான். அது இவர்கிட்ட முடியாது. அதே செட்டி கிராமத்தை நான் அடைச்சிருவோம்ட்டார். அடைச்சி கணக்கெடுக்கல உள்ளே வந்துடுவான். அனைத்தும் உள்ளே வந்துடுவான். அந்த பேப்பர் ரிசல்ட் வரும். ஒவ்வொருத்தர் 10,000 கோடி. அந்த ரிசல்ட் உள்ள வரையில் துவைச்சி எடுத்துக்கூடாது. கால்